இன்றைக்கி காலையிலே மீனும் எறாவும் வாங்கிட்டேன். கவலை மீனும் அது கூட எறாவும் தான் வாங்கியிருந்தேன். க்ளீன் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியில் உட்காந்தா ஒரு 11-11:30 தான் இருக்கும். செம்ம வெயில், க்ளீன் பண்ணவே முடியல. இந்த 3 மீன் தான் நான் க்ளீன் பண்ணேன். வெளியில் உட்காந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே க்ளீன் பண்ணால் கொஞ்சம் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குன்றதுனால தான் நான் வெளியில் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் வெளியில் இன்றைக்கி ரொம்ப வெயில்ன்றதுனால வேறு வழியே இல்லை, உள்ளே தான் க்ளீன் பண்ணி ஆகணும். இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நான் பொறுமையாக தான் பண்ணுவேன். நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவராவது ஆகும். ஆக்சுவலாக எனக்கு முன்னாடிலாம் மீன் ஒழுங்காகவே க்ளீன் பண்ண தெரியாது. ஒரு வாட்டி வந்து இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ் இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்திருந்தார். அதை க்ளீன் பண்ணி ஆக்சுவலாக அதை கட் பண்ணியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வாஷ் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, வாஷ் பண்ணேன் பட் ஒழுங்காக வாஷ் பண்ணல. அது உள்ளே இருக்க பிளட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுமா எனக்கு தெரியல. நான் வந்து சும்மா அதில் வேஸ்ட்டெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா அலசி நான் குழம்பு வச்சுட்டேன். அந்த குழம்பு ஒரே கசப்பு. கிட்டத்தட்ட ஒரு 400 500 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். 1 kg கிட்ட வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கப்புறம் உனக்கு மீனே நான் வாங்கி தர மாட்டேன், தயவுசெய்து மீன் குழம்பே நீ வைக்காத அப்படின்னு சொல்லிட்டார் அவர். சரி, அதுக்கப்புறம் தான் நான் ஒன்றா வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒருத்தவங்கக்கிட்டே கற்றுக்கிட்டேன். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பளபளன்னு வெள்ளையாக ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துறது. இந்த மீன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எறா க்ளீன் பண்ணலாம். எறா க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு ஈஸி தான். ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்து எறா வந்து நிறைய குவான்டிட்டியில் வாங்கிட்டாங்கன்னா அம்மா வந்து என்ன தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. அப்பத்துலேருந்து எனக்கு க்ளீன் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த வால்கிட்ட இருந்து அதை எடுக்கிறது மட்டுமே இன்னுமுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, மீன் கம்பேர் பண்ணும்போது எறாலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் க்ளீன் பண்ணிடுறேன். ஆனால் நான் லேட்டாக பண்ணுவேன், பொறுமையாக பண்ணுவேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால நாங்கள் சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட்றதில்ல இப்போ கொஞ்ச நாளாக தான். ஸோ அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு.